ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெட்டி பக்கோடா தான். அதாவது எப்படி மொறுன்னு வீட்டிலையே சிம்பிளாக ஒரு டீ போடுற நேரத்துக்குள்ளேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு 5 நிமிஷமே அதிகம், அந்த அளவுக்கு குவிக்காக செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து 4 கப்பு கடல மாவு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 4 கப்பு கடல மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும், நல்ல மொறுன்னு வரும். இப்போது 4 கப்பு கடல மாவு எடுத்தாச்சு. அடுத்து வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த மாவை வந்து சலித்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அடுத்து இஞ்சி பூண்டு சோம்பு தட்டுனது, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே பேஷனில் இப்போ இதெல்லாம் கொட்டி நல்லா கிளறிக்க போகிறோம். அதாவது சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் அடுத்து நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு சோம்பு அந்த தட்டுன அந்த விழுதை சேர்த்துருக்கோம். அதிலே வந்து இப்போ புதினா இலை, அடுத்து கொத்தமல்லி இலை, அடுத்து கருவேப்பிலை எல்லாம் நம்ம இந்த இலையெல்லாம் சேர்த்துக்கிறோம். நல்லா பொடியை நறுக்கியே சேர்த்துருக்கோம். எல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்க போகிறோம். நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிகிட்டு இருப்போம்ல, அதுலேருந்தே அதில் 2 குழிக்கரண்டி அளவு இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விடுங்க. எல்லாமே நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா உதுத்து விடணும். அந்தளவுக்கு கை வச்சு நல்லா பிசறி விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் சேரணும். அப்போ நல்ல ஒரு மொறுன்னு, அதே சமயம் எண்ணெயும் குடிக்காது, அந்தளவுக்கு சூப்பராக வரும் பக்கோடா. இப்போது அதை நல்லா நம்ம பிசைஞ்சி விட்டுக்கிறோம். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ சலிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கடல மாவு அரிசி மாவு ஒன்றா, அதை வந்து இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கையால் வந்து அந்த மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இந்த பக்கோடா செய்கிறதுக்கு தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா மெது பக்கோடா மாதிரி ஆகிடும். நம்ம வந்து இது போடும்போது தெளித்து தான் செய்யணும். அந்த அளவுக்கு தான் இந்த மாவோட பதம் இருக்கணும். அதாவது தண்ணி தெளித்து பிசையணும். அதை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதாவது புட்டு புடின்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு தான் பிடிச்சி விடணும். அப்போ தான் வந்து அது கரெக்டான அளவாக இருக்கும். தண்ணி ரொம்ப விட்டிங்கன்னா அது மெது பக்கோடாவாக ஆகிடும். இது மாதிரி தெளித்து பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது மாதிரி தான் பிசையணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கடைசியாக இருக்கணும். பிடிச்சிட்டு விட்டோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் உதிருது. அந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும். தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது. இதுதான் பதம். அவ்வளோதான், பக்கோடா போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ அதில் பக்கோடாவாக போட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டு எடுங்க. அப்போ தான் பக்கோடா மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டான கெட்டி பக்கோடா நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. இதனுமே கடையிலெல்லாம் காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளே வந்து டீ போடுற நேரத்துக்குள்ளேயே வீட்டில் சாயந்தர நேரத்தில் செஞ்சிடலாம். ரொம்பவே சீக்கிரமும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த கெட்டி பக்கோடா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.